ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட இந்த வீடியோவில் நல்ல டேஸ்ட்டான புதினா மல்லி சோறு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நம்மளோட மாடி தோட்டத்துக்கு போயிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக புதினா கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். அது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். அதே அளவில் கொத்தமல்லி இலையும் எடுத்துக்கலாம். ஒரு சின்ன எலுமிச்சம்பழ சைஸ் அளவில் புளி எடுத்து ஊற வச்சுக்கலாம். இப்போது சட்டி அடுப்பில் வச்சுட்டு சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடலாம். இது சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூனு சோம்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க புதினாவை சேர்த்துடலாம். அது கூடவே நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க மல்லி இலையும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். இது நல்லா வதங்கட்டும். அதாவது அந்த புதினாவும் மல்லியும் சேர்ந்து நல்ல ஒரு வாசம் வர்ற வரைக்கும் வதங்கட்டும். இப்போது 4 பல்லு பூண்டு சேர்த்துடலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். இது இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். ஓரளவு வதங்கி கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதும் நம்ம எடுத்து வச்சுருக்க புளியை கரைச்சி திக்காக எடுத்துக்கலாம். இது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதும். இப்போது இதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் நேரம் ஆற வச்சதுக்கப்புறம் இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அரைச்சி எடுத்துடலாம். சட்டி அடுப்பில் வச்சுட்டு சூடானதும் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். அதே 2 ஸ்பூன் அளவில் நெய் சேர்த்துக்கலாம். அதில் ஒரு அரை ஸ்பூனு கடுகு சேர்த்துடலாம். அரை ஸ்பூனு உளுந்து சேர்த்துடலாம். இது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் 2 போட்டுக்கலாம். வறுத்த கடலை ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு கொத்து கருவேப்பிலை உருவி போட்டுக்கலாம். இப்போது இதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம். நம்ம சாதத்துக்கும் உப்பு போட்டு வடித்து ரெடியாக இருக்குது. நம்ம புதினா சோறுக்கு வெங்காயம் ரொம்ப வதங்கக்கூடாது. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாம். எல்லா பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இது நம்ம வதங்கும் போது லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம வதக்கணும். இப்போ நமக்கு இது ரெடி ஆகிடுச்சு. இதில் சாதத்தை சேர்த்துடலாம். எல்லா சாதத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது மாதிரி நல்லா அடியோடு கிளறி விடணும். அதாவது அந்த ஒரு ரைஸ்லேயுமே நம்மளோட இந்த புதினாவோட அந்த பேஸ்ட்டு மசாலா இது எல்லாமே நல்லா ஆட் ஆகணும். அது மாதிரி நல்லா அடியோடு கிளறி விடணும். நமக்கு நல்லா மணக்க மணக்க சூப்பரான புதினா சோறு ரெடி ஆகிக்கிட்டே இருக்குது.
இதில் மேலாப்பில் ஒரு ஸ்பூனு நெய் ஊற்றணும். அப்படின்னா இன்னும் நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். நமக்கு சூப்பரான புதினா மல்லி சோறு ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய், தேங்க்யூ.